அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கைது நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கைதானவர்களிடம் விசாரணைக்கு பிறகு அவர்களிடமிருந்து 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், தற்போது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொலிரோ கார், ஒரு ஜீப், ஒரு ஹூண்டாய் வெர்னா வகை கார் என 3 கார்களை இந்த கைது செய்யப்பட்ட அந்த கொலை கும்பலிடமிருந்து தற்பொழுது காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய பெண் நிர்வாகி புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலையை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வர்றாங்க. அஞ்சலை இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் வடசென்னையை சேர்ந்த பாஜகவில் ஒரு பெண் நிர்வாகியாக இருந்து வருகிறார். இவர் ஆற்காடு சுரேஷுடைய ஒரு பெண் தோழியாக இருந்த நிலையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஒரு பழிதீர்க்கும் வகையில் இந்த கொலை கும்பல் செயல்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அஞ்சலை இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய அஞ்சலையை போலீசார் தீவிரமாக தேடி வர்றாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் மலர்கொடியும் திமுக பிரமுகருடைய மகன் சதீஷ் மற்றும் வழக்கறிஞர் உள்ளிட்ட 3 பேரை, ஹரிகரன் உள்ளிட்ட 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல லட்சம் ரூபாய் ரொக்க பணமானது வங்கியில் பணப்பரிமாற்றம் இந்த கொலை கும்பலுக்கு செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த ரவுடி கும்பல் மற்றும் அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை மட்டுமல்லாமல் பல ரவுடிகள் ஆம்ஸ்ட்ராங்கோடு இருந்த முன்விரோதத்தின் காரணமாக இந்த கொலைக்கு பல்வேறு வகையில் திட்டம் தீட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் பொருள் உதவி, பண உதவி செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னை கலக்கிய ஒரு பிரபல ரவுடி, வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடிக்கு இதில் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. பல்வேறு கோணங்கள் அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய செல்போன் எண்ணுக்கு பல மாதங்களாக தொடர்பு கொண்ட எண்களை வைத்து அந்த விவரங்களை சேகரித்து இதில் ஏதாவது ரவுடி கும்பல் இருக்கிறார்களா, அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு செல்போன் மூலம் மிரட்டியதாக சொல்லப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில் செல்போனுக்கு யார் யாரெல்லாம் பேசினார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சேகரித்து அடுத்த கட்டமாக அந்த நபர்களிடம் இந்த கொலை குறித்து விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. மேலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு 3 பேரை தற்பொழுது காவல்துறை பிடிச்சு விசாரித்து வர்றாங்க. வழக்கறிஞர் அருளோடு தொடர்புடைய நபர்கள் பலர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரோடு தொடர்பில் இருந்த சிலர் இந்த விசாரணை வலயத்திற்குள் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கோகுல், இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் உள்ளன. பல்வேறு கைது நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுத்து வருகிறார்கள். காவல்துறையினரில் எவ்வளவு பேர் இந்த விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? யார் தலைமையில் நடக்கிறது? தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது? சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுடைய நேரடி பார்வையிலேயே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குடைய விசாரணையானது நடைபெறுகிறது. வடக்கு கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயரும் அதே போல சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் உள்ளிட்ட விஜயகுமார் உள்ளிட்டவர்களுடைய மேற்பார்வையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 தனிப்படைகளும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக சிசிடிவியில் பதிவான நபர்கள் குறித்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களுடைய செல்போன் எண்களுக்கு யார் யாரெல்லாம் பேசினார்கள், அவர்களை தொடர்பு கொண்டவர்கள் யார் என்ற ஒரு கோணத்தில் விசாரணையும், அதே போல அவருடைய வங்கி கணக்கில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதாக சொல்லப்பட்ட அடிப்படையில் வங்கியில் அதனுடைய விவரங்களை பெற்று யார் யாரெல்லாம் இவர்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலும், அதே போல ஆம்ஸ்ட்ராங்கோடு முன்விரோதம் இருந்த நபர்கள் குறித்த விசாரணையும், அதே போல பல ரவுடிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு வேறு ஏதாவது இந்த கொலை கும்பலுக்கு உதவி செய்தார்களா, திட்டம் தீட்டி கொடுத்தார்களா, ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு இந்த கொலையானது நடந்திருப்பதால் இதில் வேறு யாராவது ஏற்கனவே பல அனுபவங்கள் இருக்கக்கூடிய ரவுடிகள் இதில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த பட்டியலெல்லாம் வைத்து தற்பொழுது விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே போல ஆம்ஸ்ட்ராங் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். அவர் ரியல் எஸ்டேட்டில் சமீப காலமாக எங்கெங்கெல்லாம் தொழில் ரீதியாக போய் ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்கிறதா, அங்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கிறதா, யாருக்காவது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. நேரடியாக சென்னை மாநகர் காவல் ஆணையருடைய மேற்பார்வையில் அவருடைய உத்தரவின் பேரில் 2 கூடுதல் ஆணையரும் இணை ஆணையரும்
10 தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சந்தேகப்படக்கூடிய பல நபர்களிடம் தினசரி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில கொலைக்கு தொடர்புடைய நபர்கள் இந்த விசாரணைக்கு பின்னர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வர்றாங்க. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.